10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையில் தியானிக்கிற வேளையில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை, உமக்கு உகந்தவன் என்ற வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாளும் எங்களுடைய பேசும் இடைப்படும். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக எங்களை அல்ல ஆண்டவர் தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். வசனத்தை கேட்குற பிள்ளைகள், வசனம் சொல்கிற அடிமை எல்லாரையும் முடிக்கிறமே நிரப்பும். மந்தாரங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு இப்படி வசனத்தால் எங்களை இடைக்கட்டி சத்துவத்தோடு நிரப்பி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனே அவருக்கு உகந்தவன். ஆண்டவருக்கு உகந்தவன் என்ற வார்த்தையின் தலைப்பின் கீழே இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தராய் தெய்வம் நம்மோடு பேசுகிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன வாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் அருமையான கொர்நேலியை குறித்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் எத்தியோப்பியனாகிய எபெத் மெலேக்கு என்று சொல்லப்படுதுன்னா ஒரு மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவனை குறித்து நம்ம வேதத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் அருமையான பேதுரு மூலம் சொன்னார், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயப்படணும், நீதியை செய்யணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு பயப்படணும், நீதியை செய்யணும். அப்படி செய்கிற மனுஷன் தான் கொர்நேலியுன்னு சொல்லி பார்த்தோம். இவர்கள் தான் தேவனுக்கு உகந்தவர்கள் சொல்லி பார்த்தோம். இது யூதர்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேலர் மட்டுமல்ல, அல்லது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எந்த ஜனத்திலாக இருந்தாலும் சரி அவருக்கு பயப்படணும், நீதியை செய்யணும். இப்படி இருக்கிறவர்களை கர்த்தர் தேடி சென்று ரட்சித்து அவர்களை உகந்தவர்களாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இந்த உகந்தவர்களுக்கு செய்கிற நன்மை, விசேஷித்த பிரத்யேக ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அதில் முதல் மனிதனாய் கொர்நேலியை பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற எத்தியோப்பியனாகிய எபெத் மெலேக்கு. இந்த எபெத் மெலேக்கு குறித்து நம்ம அநேக செய்தியில் கேட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு எபெத் மெலேக்கு குறித்து நம்மகிட்ட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த எபெத் மெலேக்கு என்பவன் அருமையான சிதேக்கியா ராஜாவின் காலத்தில், அதாவது யூதருடைய ராஜாவுடைய கடைசி ராஜா, அவருடைய காலத்தில் அரண்மனையில் ஒரு பிரதானியாக இருந்த ஒரு மனுஷன். இந்த பிரதானியாக இருந்த மனுஷன், இவன் தேவனுக்கு பயந்தான், இவன் நீதியை செஞ்சான். இது நிமித்தமாக இவனுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவனோடு கூட இருந்த மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் வந்த ஆக்கினை, தண்டனை, அந்த ராஜாவுக்கே வந்த தண்டனை இவனுக்கு கிடைக்கல. இவன் தப்புவிக்கப்பட்டான். ஏன் என்றுச்சுனால், இவன் ஒரு யூதன் கிடையாது, ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். இவன் நீதியை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த எபெத் மெலேக்கு குறித்து வேதத்தில் எரேமியாவின் புஸ்தகம் 38லும் 39லும் வாசிக்கிறோம். அதில் அவருடைய ஆசீர்வாதத்தை முதல்ல வாசித்து இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு எப்படி வந்தது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம் எரேமியா 17-18. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த எத்தியோப்பியனாகிய எபெத் மெலேக்குக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஒரு அருள் வாக்கு கொடுக்கிறார். 17ஆம் வசனத்தில், அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை.
உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உகந்த மனுஷன், உன்னதருக்கு பயந்து நீதியை செய்த மனுஷன், இந்த எபேத் மேலேக்கு இவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தான் இங்கே சொல்லப்படுகிற இந்த அனைத்து நன்மைகளும். யாராக இருந்தாலும் சரி, நாம் உகந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில், அதாவது பயந்தவர்களாய் தேவ சமூகத்தில், நீதியை செய்வர்களாய் தேவ சமூகத்தில் காணப்படுகிற பொழுது மெய்யாவே தேவனாய் கர்த்தர் கொர்நேலியு மாத்திரமல்ல, இந்த எபேத் மேலேக்கு மாத்திரமல்ல, நம்மையும் கர்த்தர் உகந்த பாத்திரமாக மாற்றி அவருடைய ஆசீர்வாதத்தை தாராளமாய் அள்ளி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சரித்திர பின்னணியை கொஞ்சம் நம்ம என்ன கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். என்ன சரித்திர பின்னணி சொல்லி கேட்டிங்கன்னா, எரேமியா உள்ளதை உள்ளபடியே கர்த்தர் சொல்லுகிற அனைத்து காரியங்களும் தீர்க்க தரிசனமாக உரைத்து வருகிற ஒரு மனுஷன். அவனுடைய அநேக தீர்க்க தரிசனங்கள் அவருடைய தீர்க்க தரிசன காலத்தில் இருந்த ராஜாக்களுக்கு எச்சரிப்பு ஊட்டும்படியாக அல்லது கண்டித்து உணர்த்தும்படியாக அவர்களை சரிப்படுத்தும்படியாகவே அநேக காரியங்கள் தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே வந்தான். அதனால இவன் என்ன அநேக முறை சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. இந்த எரேமியாவை சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. சிறைச்சாலையில் போட்ட எரேமியாவை ராஜா கூப்பிட்டு என்ன செய்யறான், சிதேக்கியா ராஜா கூப்பிட்டு, பாபிலோன் சேனை நம்ம தேசத்தை வந்து சூழ்ந்திருக்குது, நம்முடைய எருசலேம் பட்டணத்தை சூழ்ந்திருக்குது, ஆண்டவர் ஒரு வேளை இறக்க செஞ்சு அவங்கள திரும்பி போக பண்ணுவார், நீ ஏதாவது ஆண்டுடைய வார்த்தையை நல் வார்த்தை தான் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த சிதேக்கியா ராஜாட்ட எரேமியா சொல்கிறான், நிச்சயமாக இந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்படும், இந்த அலங்கங்கள் சுட்டெரிக்கப்படும், இங்கே இருக்கிற ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார்கள். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் போய் பாபிலோன் ராஜாட்ட பாபிலோன் சேனைட்ட நீங்கள் சரண் அடைஞ்சிட்டிங்கன்னா ஒருவேளை தப்பு வைக்கப்படுவீர்கள். ஆனாலும் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லி கேட்டால், நிச்சயமாக இந்த எருசலேம் இடிக்கப்படும், இங்குள்ள ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்படுவார்கள், சரணடைந்தவங்க மாத்திரம் நல்லா இருப்பாங்க. இது எரேமியா தீர்க்கதரிசி அந்த சிதேக்கியா ராஜாட்ட சொன்ன யதார்த்தமான ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. இப்போ பாருங்கள், இவ்வளவு எச்சரிப்பு வந்தும் அந்த சிதேக்கியா ராஜா என்ன செய்யணும்னா கீழ்ப்படியவே இல்லை. அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரம் வரும், நமக்கு நேரடியாக வரும், ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா அதுக்கு செவி கொடுக்க மாட்டோம். அப்போ ஒரு நாளில் பட்ட பிறகு அந்த வேதனை அனுபவித்த பிற்பாடு நம்ம யோசித்து பார்ப்போம். அதான் 10 கனியில் உண்மையில் எப்போவுமே வரிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள், ஆனால் பார்த்தீங்கன்னா வர்ற நேரத்தில் ஆயத்தம் இல்லாமல் விடுவிட்டு போனாங்க. சபையில் இருக்க தேவ பிள்ளைகள் ஒருவரேன்னு நினைச்சக்கூடாது, விடுபட்டு போயிடவே கூடாது. இந்த நிர்விசாரம் என்பது ரொம்ப மோசமானது. நம்ம இப்படி செஞ்சோம், நம்மளை என்ன ஆண்டு தண்டிக்கவா செஞ்சார் அப்படி சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சு, நம்மளை அப்புறம் மீட்கிறதுக்கு கர்த்தரால் முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் கொடுக்குற கற்பனை நடக்க முடியல, நடந்தால் நமக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வரணும், ஐயோ நடக்க முடியலையே, கர்த்தர் நமக்கு சொன்ன காரியத்தை நம்ம கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் வரணும். அப்படி பாரம் வராமல் என்ன என்னைக்கு போல தான் நடக்குது, அவங்களாம் இப்படித்தானே இருக்கிறாங்க, இவங்களாம் இப்படித்தானே இருக்காங்க, நம்மளும் இப்படியே இருப்போம் அப்படி சொல்லி ஒரு அஜாக்கிரதையாக இருந்தோம்னு சொன்னால், ஒரு நாளில் வெள்ளம் தலைக்கு மேலே போகும்போது நம்மளால் தப்பவும் முடியாது. அதனால் கர்த்தர் நம்மை தப்புவிக்க மாட்டார், உங்களை அறியேன்னு சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி எச்சரிப்பு கொடுத்திருக்கிறான். அந்த எச்சரிப்பை கேட்ட சிதேக்கியா எச்சரிப்புக்கு என்ன செவி கொடுக்கவில்லை. இப்போ என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ராஜா திரும்பமா நீ போயிரு, சிறைச்சாலையில் நீ தங்கிருன்னு சொல்லி என்ன செய்யனா அனுப்பிச்சி விட்றான். ஆனாலும் இந்த பாபிலோன் சேனை என்ன செய்யனா ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. இப்போது சிறைச்சாலையிலிருந்து கொஞ்ச நாளைக்கு விடுதலை கொடுத்தாங்க. இப்படி விடுதலை கொடுக்குற பொழுது எரேமியா என்ன சொன்னா,
அவன் சாதாரணமாக நடந்து போகிறான். அப்படி நடந்து போகும்போது இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த எரேமியாவை திரும்பவும் பிடிச்சி சிறைச்சாலை போடுறாங்க. இப்படி போட்ட மாத்திரத்தில் திரும்பவுமா இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்கிறான். இதான் 38ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிற காரியங்கள். இதுவரைக்கும் பின்னணியும். இப்போது 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது 38ஆம் அதிகாரத்தில் எரேமியாவில் அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடு சொல்லிக் கொண்ட வார்த்தைகளை ஒரு சிலர் கேட்குறாங்க. மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியா, பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியா, யூகாலும் பஸ்கூரும் கேட்டார்கள். இந்த நபர்கள் எல்லாம் எரேமியா சொன்ன இந்த எச்சரிப்பின் தீர்க்கதரிசன வசனத்தை கேட்கிறார்கள். கேட்டு இவங்க செஞ்ச காரியத்தை பாருங்க. ராஜாட்ட போய் இவங்களெல்லாம் யூதேய தேசத்தின் பிரபுக்கள், இவங்களெல்லாம் போய் ராஜாட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அது ஏன் என்றால், இந்த நகரத்தில் மீதியாக இருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவருடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான். உள்ளதை சொன்னால் பொல்லாப்புன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே சொன்னார் எரேமியா. ஆனால் இவங்களுக்கு எப்படி தோன்றுதுன்னா, இங்கே இருக்கிற மீதி இருக்கிற யுத்த ஜனங்கள்லாம் இந்த செய்தியை கேட்டானா என்ன செய்வாங்களாம், தளர்ந்து போயிடுவாங்களாம். ஐயோ, நம்ம எப்படியாவது பிடிக்கப்படத்தானே போகிறோம், அப்போ நம்ம எதிர்த்து யுத்தம் செஞ்சு என்ன புண்ணியம், அதனால் எதுக்காமல் நம்ம சரணடைஞ்சிருவோம்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், சரணடைஞ்சிருவாங்களாம். இப்படி இந்த பிரபுக்கள் மனசில் எண்ணினதுனால இந்த பிரபுக்கள் ராஜா கிட்ட போய் என்ன செய்றானா, இவன் கொல்லப்படத்தான் வேணும், இந்த எரேமியா உயிரோடு இருக்கவே கூடாது. இதுக்கு ராஜா என்ன செய்யும், ராஜா ஒரு அதிகாரம் அடைவன், பிரபுக்கள் அதுக்கு கீழே இருக்கிறவங்க. ஆனால் மேக்சிமம் பாருங்கள், பிரபுக்களுடைய கண்ட்ரோலில் தான் ராஜா இருப்பார். இன்றைக்கி ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ இருந்தாலும் அந்த நாட்டை முக்கியமாக சில முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய பிரபுக்கள் இருப்பாங்க. அந்த பிரபுக்கள் பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க. அந்த கோடீஸ்வரருடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் அந்த நாட்டை ஆளுகை செய்கிற நபர் இருப்பார். இது போல் அந்த காலத்தில் நடந்திருக்குது. இந்த பிரபுக்கள் போய் ராஜாட்ட சொன்ன மாத்திரத்தில் ராஜா பதில் சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்ய, பிரபுக்களே நீங்கள் சொல்கிற காரியத்துக்கு விரோதமாக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன செஞ்சிருங்கன்ட்டான். ஒரு தேவ மனுஷனை என்னன்னாலும் செஞ்சிருங்கன்னு சொல்லி துணிகரமாக அந்த சிதேக்கியா ராஜா என்ன சொன்னான், சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வசனம் சொல்லுது, எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலின் முற்றத்தில் இருக்கிற அம்மெலேயின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்து நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா என்ன தப்பு செஞ்சான்? கர்த்தருடைய வார்த்தை தான் சொன்னான். ஆனவங்க கேட்டவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த எரேமியா கொல்லப்படவேன்னு சொல்லி ராஜாட்ட பெர்மிஷன் கேட்டு எரேமியாவை என்ன செஞ்சானா, ஒரு கிணத்துல போடுறாங்க, கயிறை கட்டி இறக்கி விடுறாங்க. அந்த கிணறுக்குள்ளே தண்ணி இல்லாத சேரும் சகதியுமாக இருக்குது, உளையாக இருக்குது. உலைக்கில் போட்ட மாத்திரத்தில் இப்போ என்ன சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எரேமியா மூங்க ஆரம்பித்து சகதிக்குள்ளே காலும் கையும் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்குது. இப்போ தான் எபேத் மேலேக்குடைய கிரியை நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் வாசிக்கிற பொழுது,
எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபெத்மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷன் எரேமியா தீர்க்கதரிசி துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினால் சாவானே, நகரத்தில் அப்பமில்லை என்றான். நல்லா பாருங்க, இந்த மனுஷனை திரும்பி நான் சொன்னேன், இந்த மனுஷன் ஒரு யூதன் கிடையாது, ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. இது யாரு? எத்தியோப்பியன். அதாவது நம்ம இந்த காலத்தை சொன்னால் நீக்ரோ, ஒரு நீக்ரோ மனுஷன். ஆனால் இவன் எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? இஸ்ரவேல் ராஜாட்ட ஒரு பிரதானியாக இருக்கிறான். அவனு பட்டம் சொல்லப்படுது, ஒரு பிரதானியாக இருக்கிறான். இந்த பிரதானி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அநேகர் இந்த இஸ்ரேல் தேசத்தில் வெளியே இருக்கிறவங்க உள்ளே வந்து வேலை பார்ப்பாங்க. ஏத்தினாகிய உரியா, அவன் ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. அவன் எங்கே வேலை பார்க்குறான்? மெய்காப்பாளனாக தாவீதுட்ட வேலை பார்த்தான். இப்படி அநேகர் உண்டு. அதே போல் இந்த இஸ்ரேல் தேசத்தில் அடிமையாக இருந்து இஸ்ரேல் தேசத்தில் ராஜவம்சத்தில் பிறந்து அடிமையாகி போய் பாபிலோனில் ஒரு பெரிய பிரதானியாக இருந்தார். தானியல் 6:2 தானியல். நல்லா பாருங்க, அடிமையாகி போனவர் அங்கே போய் என்ன செய்றாங்கன்னா பிரதானியாக பெரிய அதிபதியாக மாறுகிறார். இதுபோல் அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சில முக்கிய பதவிகள் பொறுப்புகள் கொடுக்கறது வழக்கம். அவங்க சிறப்பாக இருந்தாங்கன்னா. இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், இவனே எத்தியோப்பியன், இவன் யூதனுக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவன் வந்து பொறுப்பாக ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறான். இவன் பொறுப்பாக உத்தியோகத்தை பார்த்துட்டு போகலை. அதுக்கடுத்து இவன் செய்கிற ஒரு வித்தியாசமான காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எரேமியாவை உளையான குழிக்குள்ளே கிணற்றுக்குள்ளே போட்டாங்கன்னு மாத்திரத்தில் வேகமாக ஓடி ராஜாட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறான். இவனா போய் எதையும் செய்ய முடியும், இவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் ராஜாட்ட போய் என்ன செய்யறான்? உத்தரவு கேட்குறான். என்ன உத்தரவுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜாவே, இந்த எரேமியா உளையான குழியில் போடப்பட்டது தகாத செய்கையாக இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்துல சிறையில் இருந்தாலுமே பட்டணத்தில் எல்லாரும் சுற்றி வளைச்சி பட்டணத்தை சுற்றி வளைச்சி முற்றுகை போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக பஞ்சம். இந்த பஞ்சத்தில் எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? கொஞ்ச நாளில் சாகத்தான் போகிறோம், பட்டினியாக கிடந்து அவனு செத்துட்டு போகிறான். ஆனால் இவங்க உலையில் போட்டு சேற்றுக்குள்ளே போட்டு முக்கி சாகடிக்கிறாங்களே, இது தகாத செய்கை. நல்லா பாருங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னா, ராஜாட்ட போய் பெர்மிஷன் கேட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜாவுடைய உத்தரவின்படி எரேமியா போய் குழியிலேருந்து என்ன சொன்னா, ஒரு 30 நபர் ராஜாவுடைய உத்தரவின்படி கூப்பிட்டு போய் குழியிலேருந்து தூக்கி விடுகிறான். தூக்கி விடப்பட்ட எரேமியா இன்னும் சில நாள் கழித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுது தான் நம்ம வாசித்த 39 17 18 வசனம். இவன் செஞ்ச நன்மைக்கு தான், இவன் செஞ்ச கிரியைக்கு தான் இவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி? 17 18 கர்த்தர் சொல்லுகிறார், தப்புவிப்பேன். அடுத்து ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அடுத்து விடுவிப்பேன். அடுத்து இறையாவதில்லை. அடுத்து பிராணன் கொள்ளை பொருளை போல் இருக்கும். இவ்வளவு நன்மைகளையும் உகந்தவனாய் வாழ்ந்த இந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு கிடைக்கிறது. இப்போது நம்ம வாசித்த வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டு சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய தெய்வம் இந்த நாட்டில் நம்மளோட பேசுகிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராய் ஒரு நாளில் ஏசியா தீர்க்கதரிசியை எசேக்கியாட்ட அனுப்பிச்சார். அப்படி அனுப்பும்போது ஏசியா கேட்குறாரு, தூரதேசத்துக்கு வந்தாங்களே அவங்க எதை பார்க்க வந்தாங்க? உங்கள்கிட்ட எண்ணத்தை பார்த்தாங்க. அப்போ சொல்கிறான், அவன் என்கிட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, பார்க்காத பொருள் ஒன்றுமே கிடையாது. ஏசியா 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அப்போது ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 39 5-8 இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும்
உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததி ஆகிய உன் குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க, யாருக்கு எச்சரிப்பு வருது? எசேக்கியாவுக்கு ஏசையா மூலம் எச்சரிப்பு வருது. இந்த ஏசையாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை எசேக்கியா என்ன செஞ்சிருக்கணும்? செவி கொடுத்து கேட்டு, அப்படியா, அப்போ இதை மாற்றிக்கொள்ள ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும், மன்றாடணும், செபிச்சிருக்கணும். ஆனால் அவன் சொல்கிற பதிலை பாருங்க. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம எல்லாத்தையும் கடந்து வருது. ஆண்டவர் யார்ட்டையாவது ஒருத்தவங்கிட்ட நீ இப்படி இரு, இதை செய்யாத, நீ செஞ்சது தப்புன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா, சரி ஆண்டவரே நான் நல்லா இருக்கேல, அது போதும், என் சந்ததி எப்படி இருந்தால் எனக்கு என்ன, அப்படி சொல்லி ஒரு நிர்விசாரமாக இருக்கவே கூடாது. ஒரு எச்சரிப்பு வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாமும் தப்பு வைக்கணும், நம்முடைய சந்ததி என்ன செய்யணும்னா தப்பு வைக்க பிரயாசப்படணும். ஏன் இந்த வார்த்தையை இப்போ நம்ம தியானிக்கிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எசேக்கியாவுடைய வர்த்தமானங்கள், அவனுடைய காரியங்கள், ஏன் இந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பாபிலோனுக்கு வந்தவங்களுக்கு இந்த எசேக்கியா செஞ்ச காரியம்தான் அதே பாபிலோனுக்கு தீர்க்கதரிசனம் நிறைவேறலாக இந்த சந்ததியார் இஸ்ரவேலர் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ஆக்சுவலாக என்ன செஞ்சுருக்கணும்? மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆண்டவரே, இப்படி தூரதேசத்துக்கு வந்தவங்கள்ட்ட நான் பெருமையாக என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் திறந்து காமிச்சிட்டேன், நான் செஞ்சது தப்பு ஆண்டவரே, இது என்னையை பாதிக்காட்டாலும் கூட என் சந்ததியை பாதிக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க, அதனால நான் என்ன செய்யணும், என் சந்ததியை பாதுகாப்புக்காண்டி நான் ஜெபிக்கணும். தேவ சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், எக்காரணம் கொண்டும் நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்கள் சந்ததிக்கு வேண்டி தான் நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாக ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும், இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்க்கை கட்டப்படணும். இந்த காரியத்துக்காண்டி நீங்கள் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கணும். ஐயோ நான் தப்பிச்சா போதும். நான் போன வாரம் பார்த்தோம், செத்த பிறகு ஒரு ஆத்தும பார வேண்டாம். செத்த பிறகு ஆத்தும பாரம் அது புண்ணியம் இல்லாதது. நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்முடைய சந்ததிக்காக, நம்முடைய கணவனுக்காக, நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுசணும் ஆத்தும பாரத்தோடு தேவஸ்தமில் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இவர்கள் மேலே ஆக்கினை வருதே, அது தப்பு வைக்கப்பட வேண்டுமே, அதிலிருந்து காக்கப்பட வேண்டும் சொல்லிடுச்சுன்னா செபிக்க வேண்டும். இவன் செபிக்காதது ஒரு காரியம், பாபிலோனுக்கு அடிமைகளாய் போனார்கள். அடுத்தபடியாக இவனுடைய மகன் எசேக்கியாவுக்கு மரணம் குறிக்கப்பட்ட பிற்பாடு மரணத்திற்கு தாண்டி இவனுடைய ஆயுள் நீட்டப்பட்டு ஒரு மகன் பிறந்தான். அவன் 12 வயசுல ராஜாவானான். ராஜாவாயிட்டு தகப்பன் செய்த நன்மைக்கு எல்லாத்துக்கும் தாறுமாறாக இவன் தீமையிலே செஞ்சான். மனாசே என்று சொல்லப்படுகிற ராஜா தீமையிலே செஞ்சான். இவன் செய்த தீமைகளை கர்த்தர் யோசியா ராஜாவின் நாட்களில், அதாவது நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா சிதேக்கியா ராஜா, அவனுடைய அப்பாவின் நாட்களில் கர்த்தர் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது யோசியா என்கிற ராஜா இருக்கிற ராஜாக்களே ஒரு பெஸ்ட்டான ராஜா. அவனும் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன தப்பு செஞ்சு செத்து போயிட்டான். ஆனால் கூட அவன் வாழ்நாள் முழுவதும் நல்ல பெஸ்ட்டாக இருந்தான். இப்படி இருந்தவன்ட்ட நீ என்னதான் பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மனாசே செய்த தவறுகள் பாவங்கள், அவன் செய்த பொல்லாப்பி நிமித்தமாக நான் இந்த ஜனங்களை கண்டிப்பாக என்ன செய்வேன், பாபிலோனுக்கு சிறையலாக அனுப்புவேன்னு சொல்கிறார். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 26, 27 வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்கள் நிமித்தமும் ஸ்தோத்திரம். என்ன கோபம்? மகா கோபத்தை விட்டு திரும்பாமல் என்ன செய்றாராம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி தான் கர்த்தர் இந்த யூதா தேசத்தாரை பாபிலோனுக்கு சிறைகளாக என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கிறார். அப்போது என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது தேவ சமூகத்தில்
இப்படிப்பட்ட யூதர்கள், இந்த யூதர்கள் நடுவிலே எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருக்கிறவன். இந்த யூதர்கள் பயப்படலை, இஸ்ரவேலர் பயப்படலை, ஆனால் ஒரு மனுஷன் பயந்துருக்கிறான். அவன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த யூதேய தேசத்தில் ராஜ அரண்மனையில் பிரதானியாக இருக்கிற எபேத் மெலேக்கு. இவன் தேவனுக்கு பயப்படுறான். இவனுக்கு தேவ பயம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு எச்சரிக்கிற மனுஷனை போய் இப்படி என்ன செய்கிறாங்க, ஒரு தேவ மனுஷனை போய் இப்படி என்ன செஞ்சாங்க, உளையான கிணத்துக்குள்ளே சேற்று நிறைந்த கிணத்துல போட்டாங்களே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு என்னச்சுன்னா, இவனுக்குள்ளே வந்த மாத்திரத்தில் ராஜாட்ட போய் என்னச்சுன்னா பரிந்து பேசுகிறான். அல்லேலூயா. இதுதாங்க தேவ பயம். எங்கே ஒரு தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்களோ, அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடு சொல்லி தமிழ் ஒரு பழமொழி உண்டு. உடன் வந்தவங்களோ அல்லது தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ கணவனோ மனைவியோ ஒரு ஆபத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யும், துடிக்கும். ஆனால் இங்கே ஒரு இருதயம் துடிக்குது. அது யாருக்காக துடிக்குன்னா, இவன் எத்தியோப்பியன், உலகில் இருக்கிறது யூத தீர்க்கதரிசி எரேமியா, 2 பேருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவன் இதயம் துடிக்குது. இதுதாங்க தேவ பயம். அல்லேலூயா. எங்கோ யாருக்கும் ஏதாவது ஒரு காரியம் நிகழ்ந்துச்சுன்னா அதற்காக நம்முடைய உள்ளம் பாரப்படுனீங்கன்னா அதுவும் ஒரு ஆத்தும பாரம். தேவசனம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் தெய்வத்தினால இந்த ஒவ்வொரு வசனங்களும் நம்ம தியானிக்கிறபடி எரேமியா தீர்க்கதரிசியில் 38ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த இப்போ 7, 8 வசனங்களை வாசிக்கிறோம். அதில் போடப்பட்டிருக்க காரியங்களை ஒவ்வொரு காரியமும் தியானிக்க போகிறோம். 7 வாசிங்க. ராஜாவின் அரண்மனையில் இருந்த எபேத்-மெலேக்கு என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பெண்ணின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது எபேத்-மெலேக்கு ராஜாவின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பேசாமல் இவன் வேலை பார்க்காம என்னச்சுனா புறப்பட்டு போய் ராஜாவிட்ட போய் என்னச்சுனா மன்றாடுறான், பரிந்து பேசுகிறான். அடுத்த வசனத்திலிருந்து நம்ம தியானிக்கிற வசனம் சொல்லி பாருங்க. ராஜாவா என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசி துறையில் போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க செஞ்சது யாரு? எரேமியா தூக்கி போட்டது யாரு? பிரபுக்கள். இந்த பிரபுக்களை ராஜாவால் எதிர்க்க முடியல. ஆனா அந்த ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். யாரு? எபேத்-மெலேக்கு, எத்தியோப்பியனாகிய எபேத்-மெலேக்கு என்ன செய்றான்? கம்ப்ளைண்ட் பண்றான். இவங்க செஞ்சது என்ன செய்யணும்? தகாத செய்கை. இவனுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவபயம் மட்டும் இல்லை. நீங்கள் யோவான் 16:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ அவர் ஆவியானவர் பரிசுத்தாவின் வரும்போது அவர் கண்டித்து உணர்த்துவார். இப்போ தேவ பயம் ஒரு மனுஷங்களை வந்த மாத்திரத்தில் இப்போ ஆவியானவர் இவனுக்குள்ள கிரியிக்கிறார். ராஜாட்ட போய் நிற்கிறான். இவங்க செஞ்சது தப்பு, இவங்க செஞ்சது தப்பு, கண்டிக்கிறான். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நம்ம சில நேரத்தில் நம்ம பதவி போயிடும், நம்ம வேலை போயிடும், நம்ம வருமானம் போயிடும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம், சரி கீழ்ப்படிஞ்சு போயிடுவோம். இது நரகத்தில் கொண்டு விட்டுரும். ஒரு எபேத்-மெலேக்கு எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயப்படுற ஒரு எபேத்-மெலேக்கு எப்படி செஞ்சானா, தேவ பிள்ளைகளாய நாம அநீதிக்கு என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேன். துணை போகவே கூடாது. கண்ணால் கண்டு ஒரு மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறான், செத்தா சாகட்டும் அப்படி விட்டுறவே கூடாது. இதுதான் வேதம் சொல்லுது. எந்த ஜனத்தில் ஆயினும் தேவனுக்கு பயப்பட மனுஷன், இவன் தேவனுக்கு பயந்தான். அதனால அந்த கர்த்தர் இவனை உகந்தவனை மாற்றி இவனை கர்த்தர் பின்னால் பெரிய ஆசீர்வாதத்தை நினைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவராய் தெய்வம் இந்த பரிந்து பேசுகிற இந்த மனுஷனை குறித்து வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. 9ஆம் வசனத்திலேயும் அவன் இருக்கிற இடத்துல பட்டினினால் சாவானே, இனி நகரத்தில் அப்பம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறான்? கடிந்து கொள்கிறான். உள்ள நிலைமையை உள்ளபடியே என்ன செய்றான்? எடுத்து காமிக்கிறான். யதார்த்தம் தானே. அவன் அங்கே இருந்தாலும் சாவான். ஆனால் அது கொலைபாதகம் கிடையாது. தன்னால் சேர்த்து ஒரு கொலைபாதமா? பட்டினியார் இல்லை. ஆனால் அவனை தூக்கி போட்டு கொள்றாங்க பார்த்தீங்களா, இது கொலைபாதகம்.
அதனால உள்ள நிலைமை எடுத்து சொல்கிறான். வசனம் சொல்லி பாருங்க, நாம் எப்போவுமே யதார்த்தத்தின்படியே பேசணுமா. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், மத்தியிலிருந்து சுவிசேஷம் 5:37 வசனத்தில் வாசித்து பாருங்க. அதே இதை யாக்கோப்பு சொல்கிறார். யாக்கோப்பு 5:12 அதே காரியத்தை சொல்கிறார். ரெண்டையும் வாசிங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக யாக்கோப்பு 5:12 தெளிவாக சொல்ற பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இந்த எபேத் மேலேக்கு உள்ள யதார்த்தத்தை என்ன சொல்றான்? அப்படி சொல்றான். தேவஸ்தல காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் எந்த காரணம் கொண்டும் நம்ம கூட்டி குறைச்சி பேசக்கூடாது. அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊறுது அப்படின்னு சொன்னால் ஊர்ந்து போகுதுன்னா அதை இன்னொருத்தர் போய் சொல்லலாம் பறந்து போகுன்னு சொல்லுவாங்களாம். அங்கே ஒரு வெள்ளை காக்கா பறக்குதுன்னா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்களாம், ஆமாம் துணைக்கு இன்னொரு காக்கா வெள்ளை காக்கா பறக்குன்னு சொல்லுவாங்களாம். வெள்ளை காக்கையே கிடையாது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த பொய்க்கு ஒரு பொய் துணை பொய் கொடுப்பாங்க, பொய்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. உள்ளதை உள்ளபடி தான் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. அது ராஜாட்ட போய் ஒரு பிரதானி சொல்கிறான். அது யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான்? பிரபுக்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பிரபுக்களுக்கு ராஜா பயப்படுறான். நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போது அப்பொழுது ராஜா எபேத் மேலேக்கு என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாதருக்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளை இட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு அதிகாரம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். இவனை கொல்லுவோம், துறலை தூக்கி போடும் சொன்ன மாத்திரத்தில் நினைச்சிருக்கிற ராஜா பிரபுக்களுக்கு எதிர்த்து நின்று, வேண்டாம்யா அவன் தேவ மனுஷன், அவனை கொல்லக்கூடாது, பழி பாதம் நம்ம மேலே விழுன்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலை, சம்மதிச்சிட்டான். ஆனால் ஒரு அந்நியன் வந்து எபேத் மேலேக்கு வந்து அவங்கள தூக்கி போட்டு தகாத செய்யும் சொன்ன மாத்திரத்தில் ராஜாவுக்கு இப்போ தான் உணர்த்தப்படுகிறான். அல்லேலூயா. இந்த காரியத்தில் நாம் கண்டுபிடிக்கிற இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவன் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, நம்முடைய நிலைமைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் சர்வ ஞானி, அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவர் சர்வ வல்லவர். இப்படிப்பட்ட தேவன் நாம் நினைக்கிறோம், அவருக்கு என்ன எல்லாம் தெரியாதா? நான் ஜெபிச்சா தான் தெரியுமா? நான் விண்ணப்பம் பண்ணால் தான் தெரியுமா? அவர்கிட்ட நான் கூக்குரல் போட்டால் தான் அவர் பதில் தருவாரா? இப்படியெல்லாம் சில நேரத்தில் ஏடாகணும் பேசுவோம். நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த ராஜாவுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனாலும் எபேத் மேலேக்கு போய் சொன்ன மாத்திரத்தில் அவன் உடனே சடன் ஆக்ஷன் எடுக்கிறான். நல்லா கவனிச்சு கேட்கணும். நம்முடைய தேவன் தேவாதி தேவன், சர்வ வல்லவர், சர்வ ஞானமுள்ள, நம்முடைய நிலைமையெல்லாம் தெரியும். ஆனாலும் ஆண்டவரே என் கணவன் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என் மனைவி ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என் உறவுகள் மீட்கப்படணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட நோய் இருந்து அவர்கள் விடுதலை ஆகணும், அவருக்கு எப்படியாவது தெய்வீக சுகத்தை கொடுக்கும்னு சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் எப்போ போய் நிற்கிறோமோ அப்போ நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொள்வோம். அவருக்கு எல்லாம் தெரியும். நல்லா சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன் கேளுங்க. நம்முடைய நிலைமைகள் எல்லாம் தெரியும். ஆனாலும் என் ஜனங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 36 நினைக்கிறேன், கடைசி வசனம் நினைக்கிறேன். என் ஜனங்க என்னிடத்தில் என்ன செய்யணும்னா விண்ணப்பம் பண்ணணும். அப்படி விண்ணப்பம் பண்ணினா தான் நான் என்ன செய்யணும், பதில் கொடுப்பேன். சும்மா இருந்துகிட்டு இருந்தா வசனம் பார்த்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக அனுக்கிரகம் செய்யும்படிக்கு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு அனுக்கிரகம் வேணுமா? அவர் ஏற்கனவே அனுக்கிரகிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், பதில் தருகிறவர். ஆனாலும் நான் ஜெபிக்கணும். சில நேரத்தில் பிசாசு நீ ஜெபிச்சு எண்ணத்தை பெற்றுக்கொள்ள போயிற, நீ ஜெபிச்சு எண்ணத்தை உனக்கு கிடைக்க போகுது, இப்படி சொல்லி டைவர்ட் பண்ணி விட்டுருவான், திசை திருப்பி விட்டுருவான். இல்லை, நாம் ஜெபிச்சா கண்டிப்பாக பதில் உண்டு. நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் ஜெபிச்சா கண்டிப்பாக பதில் தர வல்லவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஒரு மனுஷன்
எந்த தேசத்தில் பிறந்த ஒரு மனுஷன், ஆனால் இந்த தேசத்தில் பிரதானியாக இருக்கிறான். யார் எக்கேடு கட்டு போனால் என்ன அப்படி அவன் நினைக்கவே இல்லை. இவனுக்குள்ள ஒரு தேவ பயம். ராஜாட்ட போய் முறையிடுறான். தேவ சமுத்திர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அவனுடைய பாதவடியில் முறையிடுகிற பொழுது கர்த்தர் அங்கு அந்த ராஜ அதிகாரத்தை பயன்படுத்தி 30 ஆட்களை கொண்டு போ, எரேமியா என்ன செஞ்சிரு, துறவிலிருந்து தூக்கி விடு சொல்றார். சரி பாருங்க, நாம தேவ சமூகத்தில் செபிச்சா தான் பதில் கிடைக்கும். பரிந்து பேசினா தான் மன்றாட்டுக்கு கர்த்தர் செவி சாய்ப்பார். அது வரைக்கும் அவர் அமைதியோடு தான் இருப்பார். இப்போ அடுத்தபடி அவங்க தேவ சமூகத்தில் பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது எபேத்மேலேக்கு அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம்புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலை இறக்கிவிட்டு, எபேத்மேலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம்புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடக்கி வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். பாருங்க, செத்து கொண்டிருக்கிற மனுஷன் அவனை காப்பாற்றுறது எப்படி தான் காப்பாற்றணும்னா பக்குவமாக தான் காப்பாற்றணும். இறக்கி விடும்போது என்ன செஞ்சிட்டாங்க, இவன் என்னமும் போல சாக போகிறதான்னு கயிறை கட்டி இறக்கி விட்டுட்டாங்க. ஆனால் தூக்கும் போது அந்நியன் எபேத்மேலேக் எப்படி தூக்குறான், அரண்மனையில் இருந்த பழம் புடவைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கயிறில் என்ன செய்யறான், சுற்றி கட்டி இந்த கயிறுவனை என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்திடக்கூடாது, தூக்குற கயிறுவனை சேதப்படுத்திடக்கூடாது. அடுத்து ஐடியாவும் சொல்கிறான், இந்த பழம்புடவையில் என்ன செய்ய உன்னுடைய அக்குள்குள்ளே வச்சுக்க, அது உன்னை சேதப்படுத்தாது, நீ சேஃப்டி நினைச்சுவ மேலே வந்துடுவ, தூக்கி விடுறான். இதுதாங்க கரிசனை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இவன் எரேமியா மேலே இறக்கப்பட்டான், அவனுக்கு ஒரு நாள் இறக்கம் கிடச்சிச்சு. அந்த இறக்கம் தான் 39, 17, 18. தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நாம் வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42 வசனத்தை வாசிக்கிறோம். அதில் சொல்லு வசனம், ஊழியர் என்ற நிமித்தம், சீஸ் என்ற நிமித்தம் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தால் தன் பலனை அடையாமல் போகான். ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்ற அந்நியர்னாலும் சரி, அல்லது யாருனாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டுக்கு வர்ற ஊழியன் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வந்த மாத்திரத்தில் தண்ணி கொடுக்குறீங்க, அந்த ஒரு கலசம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி நிமித்தமாகவே கர்த்தரீஸ்வரன் பலன் கொடுப்பாராம், பலாபலன் கொடுப்பாராம். அல்லேலூயா. ஆனால் நம்ம தண்ணி மட்டும் கொடுக்குறது கிடையாது. நம்ம என்ன செய்யணும், உபச்சாரம் செய்கிறோம். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நினைச்சிடும், ஏதாவது வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கிறோம். அது மட்டும் இல்லை, தேவனுடைய சமூகத்தில் ஊழியலை கனம் பண்ணி கர்த்தருடைய நாமத்துக்கு கொடுக்குற எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம். நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த எபேத்மேலேக்கு கரிசனை உள்ளவனாயிருந்தான், இரக்கம் செய்கிறவனாயிருந்தான். இந்த எபேத்மேலேக்கு கர்த்தர் செய்த உபகாரம் தான் 39, 17, 18 அநேக உபகாரங்கள். அந்த உபகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சாதாரணம் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு வேத எழுத்துக்களுக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு வேத செய்திகளுக்கும் பலன் உண்டு. நாம் இந்த வேத வசனத்தை கவனித்து நடப்போம்னு சொன்னீங்கன்னா, மெய்யாவே உலகத்தான் ஒருவன் பயப்படுகிற பொழுதே அவனுக்கே கர்த்தர் உகந்தவனை மாற்றி அவனுக்கே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான்னு சொன்னால், நான் தேவ பிள்ளை, நான் உகந்தவனாய் நான் தேவனுக்கு வாழ்கிற பொழுது எனக்கு அதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் வசனத்தை கவனிக்கிறீங்க? உலகத்தானுக்கே கத்த தேவனுக்கு பயப்படும் போது ஆசீர்வாதத்தை கொடுக்குறானீங்கன்னா, நீதியை செய்கிற போது ஆசீர்வாதத்தை கொடுக்குறானீங்கன்னா, எனக்கு நிச்சயமாக தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கான்செப்ட் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம ஒரு நாள் ஒன்றில் குறைபட்டு போகவே மாட்டோம். எனக்கு நஷ்டம் என்பது வந்தாலும் அதை கர்த்தர் சரி செய்து என்னை மேன்மைக்குள்ளாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். என்னை ஆசீர்வதித்து என்னை திருப்தியாக நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அருமையான இந்த 10ஆம் வசனத்திலையும் 16ஆம் வசனத்திலையும் இந்த மனுஷன் செய்கிற காரியம்
பரிந்து பேசுகிற காரியம். அடுத்து நம்ம வாசித்த காரியம் 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் ஆண்டவராய் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், இவன் கரிசனை உள்ள ஒரு மனுஷன் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் இந்த எரேமியா காலத்தில் இந்த எபேத்மேலேக்கு எரேமியாவுக்கு செய்த நன்மை நிமித்தமாக கர்த்தர் 39ஆம் அதிகாரத்தில் செய்கிற உகந்தவனுக்கு செய்கிற நன்மை தான் நம்ம வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்திலிருந்து 39:15 வாசிக்கிறோம். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவளுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியராகிய எபெத்-மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எபெத்-மெலேக்குக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்போகிறது. அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் எபெத்-மெலேக்கு எருசலேம் பட்டணத்தில் தான் இருக்கிறான். அந்த எருசலேம் பட்டணத்துக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்குறார். அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நன்மையாக அல்ல தீமையாக வரும். இப்போ இருக்கிற அந்த கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ இருக்கிற நல்ல சூழ்நிலை நினச்சி பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பயப்பட சூழ்நிலை. எப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கும் நிலநடுக்கம் வருதுன்னு சொல்லி சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லி வச்சுருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஜப்பானை தொடர்ந்து இப்போ தைவான், அடுத்து கேரளத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நிலநடுக்கம் உண்டாகுமா, அது எப்போ உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக சொல்லலை. ஆனால் நிச்சயமாக அதனுடைய தொடர்ச்சி இதில் தான் இருக்குது அப்படின்றாங்க. நல்லா கவனித்து கேட்கணும். ஆண்டு சொல்ல காத்துக்க தேவ பிள்ளைகள், நான் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா சொல்றார், இந்த எருசலேம் பட்டணத்துக்கு நன்மையாக வரவே வராது, தீமையாகத்தான் வரும். ஆனால் எபெத்-மெலேக்கே, அந்நாட்களில் நான் உன்னை, ஹல்லேலூயா, ஆனால் அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன். இன்னைக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை நம்மை எந்த ஒரு சுனாமி வந்தாலும் சரி, எந்த ஒரு நிலநடுக்கத்தினால பூமி பாதிக்கப்பட்டாலும் சரி, எந்த ஒரு இயற்கை சீற்றத்தினால வெயில் வெக்கினால் சுட்டெரித்து தகித்து எல்லாம் சாம்பலா போனாலும் சரி, அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். யாரை? உகந்தவனை. யாரை? பயந்தவனை. யாரை? நீதி செய்கிறவனை. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நான் தேவனுக்கு பயந்துட்டேன்னா, நீதி செஞ்சுட்டேன்னா நான் உகந்தவன். என்னை கர்த்தர் அந்நாளில் தப்புவிக்க வல்லவராக இருக்க. எந்த ஆபத்து வரட்டும் பயப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் நான் தேவ பயமுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. நான் தேவனை விசுவாசிக்கிறவன். நான் தேவனுடைய சமூகத்தில் நீதி செய்கிற மனுஷன். இந்த எபெத்-மெலேக்கு எரேமியாவுக்கு ஒரு காரியம் செஞ்சதுனால ஆண்டவர் அதே எரேமியா வச்சு இந்த எபெத்-மெலேக்குக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது 39ஆம் இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பு அம்சங்களை பார்க்கணும். இந்த எரேமியா எத்தனையோ தூரம் சிதேக்கியா ராஜாட்ட சொல்லிட்டான், நீ சரணடைஞ்சிரு, அப்போ தப்பிச்சிருவ, இல்லாட்டா நிச்சயமா பாபிலோன் ராஜாவுடைய கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவ. திரும்பி திரும்பி சொல்கிறான். ஆனால் கேட்ட பாடல. இப்போது முடிவு கட்டம் வந்துருச்சு. முடிவு கட்டம் வந்த மாத்திரத்தில் 39:3 வாசிங்க. இல்லாட்டி 2 வாசி. சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் சிறப்பு கண்டது. நகரத்தின் மதிலில் அந்த அலங்கு நினைச்சிருச்சுன்னா 2 வெடிச்சிட்டு, அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல்-சரேசேர், சம்கார்-நேபோ, சர்சேகிம், ரிப்சாரிஸ், நெர்கல்-சரேசேர், ரத்மாஸ் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடுவாசலில் இருந்தார்கள். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை திட்டி அவனை பிடித்து அவனை ஆவாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். என்ன தீர்ப்பு?
இப்போது இந்த பட்டணத்துக்கு தீமை வருது, ஆனாலும் கூட அந்த தீமை உன்னை அணுகாதுன்னு சொல்லி எரேமியா எபித்மேலேக்கு சொல்கிறார். ஆனால் கீழ்ப்படியாத சிதேக்கியா ராஜாவுக்கு என்ன வந்துச்சு? 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி. அல்லேலூயா. கொஞ்சம் எடுத்துங்க. இந்த 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் கண்டுபிடிக்கணும். 17ஆம் வசனத்தை போட்டிருக்கு, ஆனால் அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன். பிரதானியும் பிரபுக்களும் ஏறத்தாழ ஒரு சமமான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க. பிரதானி ஒருவன் எபேத்மேலேக்கு, பிரபுக்கள் அநேகர் இருந்தாங்க. இப்போ 6ஆம் வசனம் போட்டுருக்கு பாருங்க. சிதேக்கியாவின் குமாரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். ராஜாவுடைய பிள்ளைகளை ராஜா கண்ணுக்கு முன்னாலே பாபிலோன் ராஜா என்ன செய்றான்? வெட்டி போடுறான். அவன் கண்ணு முன்னாடி வெட்டி போடுறான். அடுத்து இந்த பிரபுக்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா? யார் இவங்க? எரேமியா தூக்கி சேத்துக்குள்ளே போட்டவங்க, கிணத்துக்குள்ளே போட்டவங்க. இவங்களையும் யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம் என்ன? எல்லாரும் வெட்டப்படுறாங்க, ஆனால் எபேத்மேலேக்கு வெட்டப்படலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருக்கும் என்னமும் சம்பவிக்கும், என் தேவஜனத்துக்கோ அந்த சம்பவிப்பதை பார்ப்பதற்கு தான் கண் உண்டு, அது அவர்களை அணுகாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டார் பார்த்தீங்களா 91ஆம் சங்கீதத்தில், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதம் கூடாரத்தை அணுகாது. உன் பக்கத்தில் 1000, வலது பக்கத்தில் 10000 எல்லாம் வந்து செத்துக்கிட்டு இருப்பாங்க, நீ உன் கண்ணில் தான் பார்ப்ப. இந்த தேவனுக்கு பயந்தவன், நீதி செய்கிறவன் எபேத்மேலேக்கு கண்ணில் தான் பார்க்குறான். என்னென்ன பார்க்குறான்? பிரபுக்கள் வெட்டப்படுறதை பார்க்குறான், ராஜாவுடைய பிள்ளைகள் வெட்டப்படுறதை பார்க்குறான். ஆனால் இவனுக்கு பட்டயம் வரல. காரணம், ஆண்டு வாக்கு பண்ணியிருக்காரு. என்ன வாக்கு பண்ணிருக்காரு? நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவ மனுஷன் சொல்லி செஞ்ச நன்மையை கர்த்தர் நினச்சி பார்க்குறா. நீங்கள் ஊழியம் சொல்லி ஊழியத்துக்கு கொடுத்ததெல்லாம் நினச்சி பார்க்குறா. அதனால பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, தொப்புன்னு செத்து விழுவாங்க. அந்த காலத்தில் பிளேக் நோய் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எதிர்ப்பு சக்தி மருந்தெல்லாம் கண்டுபிடிக்காத நேரத்தில் பிளேக் நோய் வந்துச்சுன்னா, எலி செத்து விழுந்துச்சுன்னா வச்சுங்க வீட்டில், உடனே வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை காலி பண்ணிட்டு நினச்சிடுவாங்க, வனாந்திரத்தில் போய் குடியிருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மருந்து இல்லாதனால உடனே அடுத்த ஆள் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால வீட்டை விட்டு ஓடியே போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாதைகள் வந்து உன் கண்ணு முன்னாடி 1000 பேர் செத்து, உன் இடது பக்கம் 10000 பேர் செத்து கிடந்தாலும் உன்னைய சேதப்படுத்தாது. காரணம், நீ உகந்தவன், நீ தேவனுக்கு பயந்தவன், நீ நீதி செய்கிறவன். இப்படி செஞ்சால் கர்த்தர் ஒரு நாளும் இந்த வாதையை அனுபவிக்கவே மாட்டார். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இன்னும் தொடர்ந்து வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவன் ஸ்தோத்திரம். தேவையா இது? இந்த பிசாசு செய்கிற வேலையை நல்லா கவனிச்சு பாருங்க. கண்ணு முன்னாடி பிள்ளைகளை என்ன செஞ்சான்? பட்டயத்தை வச்சு வெட்டினா எப்படி இருக்கும்? ஒரு வேளை இவன் கண்ணை கெடுத்துட்டு வெட்டினா கூட இவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. இவன் கண்ணுக்கு தெரியாமல் பிள்ளைகளை கொண்டு போட்டாலும் கூட இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இவன் கண்ணு முன்னால் முதல்ல தான் பெத்த பிள்ளைகளை என்ன செய்கிறான்? பட்டயத்தால் வெட்டி போட்டு 2வது கண்ணை குருடாக்கி விடுறான். தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதை, எச்சரிக்கை, நிர்விசாரம் வேண்டாம், மப்பு மந்தார் வேண்டாம். கர்த்தர் ஒரு வார்த்தை ஒரு நாளில் சொன்னார்னா நம்ம காத்து நடக்கலை, மன்னிப்பு கேட்டு விட்டுருவோம். அன்றைய மன்னிச்சிருக்கோன்னு சொல்லி என்ன செய்யலாம்? தப்பிச்சிடலாம். ஆனால் மன்னிப்பு கேட்கல, நான் அதை பற்றி கரிசனையும் கொள்ள, எத்தனையோ தரம் சொல்லி கேட்கல. இப்போது என் பிள்ளைகளை என் கண்ணுக்கு முன்னால் விட்டுறாங்க, இப்போ ஏன் கண்ணும் குருடாகுது. எந்த பிரபுக்கள் பேச்சை கேட்டனோ அந்த பிரபுக்களையும் என் கண்ணு முன்னாடி நினைச்சுறாங்க, வெட்டி போட்டாங்க. இந்த பிரபுக்கள் பேச்சை நான் ஏன் கேட்கணும்? தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நடந்த சம்பவத்தை பாருங்கள். அடுத்தபடியாக 18ஆம் வசனத்தில் அடுத்த பகுதி வாசிக்கிறோம். நீ என்னை நம்பினது படியினால். இதுதான் இந்த எபேத்மேலேக்குடைய தேவ பயத்துடைய அடுத்த பகுதி. இவனுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு?
தேவ நம்பிக்கை இவனுக்கு எப்படி வந்துச்சு? இவனே எத்தியோப்பியன், இவனே அடுத்த இனத்து மக்கள். ஆனாலும் கூட ஒவ்வொரு நடவடிக்கை பார்க்குறான். யூதருடைய தெய்வமோ மெய்யான தெய்வம், ஆனால் யூதருடைய காரியங்களோ அநீதியான காரியங்கள். இவர்கள் அநீதியாக இருந்தால் இருக்கட்டும், ஆனால் நான் கர்த்தரை நம்புவேன், நான் கர்த்தரை நம்புவேன். இன்றைக்கி அநேகருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஊழியக்காரன் இப்படி செய்கிறானே, இந்த விசுவாசி இப்படி செய்கிறாளே, இவங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டதே. நாம் பயபக்தியோடு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடுறோம், நாம் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் தானே இப்படி இருக்குது பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் தானே இப்படி இருக்குது பிரச்சனை. இல்லை, கர்த்தர் வசனம் சொல்லு பாருங்கள், எது எப்படி நடந்தாலும் சரி நான் கர்த்தரை நம்பணும். நான் கர்த்தரை நம்பினா கர்த்தர் நிச்சயமாக என்னை தப்புவிப்பார். நான் பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. தேசத்தில் பட்டயத்தை அனுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் அடிக்கடி சொல்வார். பஞ்சத்தை அனுப்பேன்னு சொல்வார், கொள்ளை நோய் அனுப்புவேன்னு சொல்வார், யுத்தத்தை அனுப்புவேன்னு சொல்வார். எது வந்தாலும் சரி நான் கர்த்தரை நம்பினதுனால எதுவும் என்னை அணுகாது. என் கண்ணில் தான் நான் பார்ப்பேன், என் கண்ணில் தான் நான் பார்ப்பேன், எது என்னைய அணுகாது. அடுத்தபடிய கடைசியில் இந்த வார்த்தையை வாசித்து முடிக்க போகிறோம். உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவன், என் பிராணன். 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, அல்லேலூயா, என் பிராணனை கர்த்தர் அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை பயபக்தியோடு பின்பற்றி நீதி செய்த எபெத்மெலேக்குக்கு இத்தனை ஆசீர்வாதம், உகந்தவனாகிய எபெத்மெலேக்குக்கு இத்தனை நன்மை கிடச்சி. இதோ தேவ சமூகத்தில் நான் பிறக்கும் போதே பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு ஊழியனாக இருக்கேன். கர்த்தர் நிச்சயமாய் என்னை நடத்துவார், நிச்சயமாய் உகந்தவனாய் ஏற்றுக்கொண்டு இந்த உகந்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுறேன், ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தினால நீதி தான் செய்வேன், அநீதிக்கு துணை போக மாட்டேன். கர்த்தரை நேசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் இந்த எபெத்மெலேக்குக்கே இவ்வளவு கொடுத்தார்னா அதை காட்டிலும் நமக்கு அதிகம் தரவல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ எல்லாரும் கண்கள் முடி செபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட எபெத்மெலேக்கை வைத்து இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த எபெத்மெலேக்கின் மனுஷன் அந்நியனாய், ஆண்டவரே அறியாதவனாய் இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுற பயம், ஆண்டவரே அநீதிக்கு துணை நிற்காமல் நீதி செய்த மனுஷன், ஆண்டவரே ஒரு பரிந்து பேசுகிற மனுஷன், ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற மனுஷன், ஆண்டவரே கரிசனை உள்ள மனுஷன், ஆண்டவரே இப்பேற்பட்ட அந்நியனாகிய இவனை நீ உகந்தவனாக மாற்றி அவனுக்கு உகந்தவனுக்குரிய ஆசீர்வாதங்களை இவ்வளவு தந்திருக்கீங்களா ஆண்டவரே. நிச்சயமாய் கர்த்தாவே எங்களையும் ஆண்டவரே உகந்த பாத்திரமாக ஏற்றுக்கொள்ளும், வணைந்து கொள்ளும், வழிநடத்தும். துதிகன மகிமையிலும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறப்பா. நாங்கள் போய் நம்பியிருக்க அப்படின்னா நிச்சயமாய் முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் நம்பியிருக்கிறோம், சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் உறுதியுடன் நிற்க உண்மையில் கொண்டிருக்க நம்பிக்கை, விசுவாசம், அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளையும் வசனத்தை இப்படி சொன்ன அடிமையும் பொருட்படுத்தப்படும். இப்படி வார்த்தையின்படியே எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு மீட்டு கிருபையினாலும் இரங்கலால் முடிசூட்டி எங்களை நடத்தும். துதிகன மகிமையில் நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இப்பொழுதும் வந்த பிள்ளை ஆசிர்வதித்து சந்தோஷமான சமானத்தை நிரப்பி அனுப்பும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.